நம்ம ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அருவிய பார்த்துட்டு இன்னொரு பிளேஸ் பார்க்க போலான்னு கிளம்பிட்டோம். அங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக்க வாட்டர் பக்கம் நிறுத்திட்டோம். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆளுக்கு 2 இட்லி தாங்க வாங்கி சாப்பிட்டோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எங்கனா வெளியில சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயமா இருக்கும். என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் அதிகமா இருக்குமோன்ட்டு. பட் ஆனா நாங்க சாப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் கம்மியா தான் இருந்துச்சுங்க. ஒரு வழியா வயிறு முட்ட சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பிளேஸ் பார்க்க வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. ஆனா பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுங்க. இந்த கோயிலோட அடிவாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வாங்கிட்டோம். அதாவது நம்ம ஃப்ரெண்டு தாங்க பே பண்ணா இந்த டிக்கெட்டுக்கும். நம்ம வந்து வேலைக்கு போறோம் தான் பேரு. பட் கையில வந்து பார்த்தீங்கன்னா, ₹1 கூட இருக்காது. எதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது எனக்கே தெரியலங்க. ஸோ இப்படியே ஒன்றும் செலவாயிருது. ஆனா எல்லா செலவும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு தாங்க பார்த்துக்குவான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எதனா பண்ணியே ஆகணும். வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஹெவியா மோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம எப்படியாவது ஒரு யூடியூபர் ஆக மாட்டோமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கனவு காணினே இருப்பான். உண்மையா தாங்க சொல்றேன். அவனை பத்தி அவன் நினைக்கிறான்னு இல்லையே, என்னை பத்தி ரொம்பவே நினைப்பான். ஸோ இதுக்காகவே அவனுக்கு என்ன பண்ணியே ஆகணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1500 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கணும். அதனால அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போயிட்டு வரேன். பை பை.